ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி மார்னிங் டிஃபனுக்கு மாப்பிள்ளை சம்பா அரிசியில் கஞ்சி செஞ்சுருக்கேன். ஸ்கூலுக்கு கிட்டோட லஞ்ச் பாக்ஸ்க்கு கீரை சாதம் தான் செஞ்சு கொடுத்தேன். ஸோ இப்போ மாப்பிள்ளை சம்பா ரைஸ் கஞ்சி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இந்த கஞ்சி செய்யறதுக்கு முந்தின நாள் நைட்டே நாம் மாப்பிள்ளை சம்பா அரிசியை ஒரு 6 to 8 ஹவர்ஸ்க்கு ஊற வச்சிடணும். ஊற வச்ச பிறகு இப்படி தான் இருக்குது. இப்போ இதை ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா கொரன்னு அரைச்சி எடுத்துக்கலாம். எடுத்த பிறகு அதை ஒரு குக்கரில் போட்டுக்கிறேன். போட்டுட்டு அதுக்கு 3 மடங்குக்கு தண்ணி ஊற்றிடுறேன். 1 கிளாஸ் அரிசினா 3 கிளாஸ் அரிசிக்கு தண்ணி ஊற்றணும். ஊற்றிட்டு அது கொஞ்சம் டைஜஷன் ஆகிறதுக்காக கொஞ்சம் சீரகம், 4-5 பல் பூண்டு தோல் உரிச்சது, தேவையான அளவு உப்பு போட்டு அதை வேக வச்சு எடுத்துடுறேன். 5 to 6 விசில் விட்டோன்னா கஞ்சி ரெடி ஆகிடும். சைட் பை சைடு கிட்டோட லஞ்ச் பாக்ஸ்க்கு கீரையை க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன். அதை இப்போ கட் பண்ணி கீரை பொரியலும் செஞ்சிடுறேன். நம்ம கீரை பொரியல் செய்யும் போது ஒரு மூடி போட்டு மூடி வேக வச்சோன்னா அதோட சத்துக்கள் எல்லாம் போகாமல் நமக்கு கிடைக்கும். ஸோ இப்போ கீரை வெந்துடுச்சு. வெந்த பிறகு அதில் தேங்காய் போட்டு இறக்கிடுறேன். இப்போ குக்கரில் 5 to 6 விசில் வந்துச்சு. வந்த பிறகு அதில் துருண தேங்காவை போட்டு கிளறி விட்டுடுறேன். கிளறி விட்ட பிறகு நம்ம தேவையான அளவு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி அதை நம்ம கஞ்சியாக மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு குடிச்சிடலாம். குடித்தா உடம்புக்கு இது ரொம்பவே நல்லது. நிறைய நியூட்ரிஷனல் பெனிஃபிட்ஸ் இருக்குது இந்த கஞ்சியில். ரொம்ப நேரத்துக்கு இந்த கஞ்சி குடிச்சோன்னா நமக்கு பசிக்காது.